ஸோ நம்ம இப்போ செகண்ட் லெசன் மாநில அரசை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சுங்க. சட்டப்பிரிவு வந்து பகுதி 6 சட்டப்பிரிவு 152லேருந்து 237க்குள்ளே வந்து ஆளுநரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாநில அரசு. இதில் பார்த்தீங்கன்னா பிவைக்யூ வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பாயிண்ட், அதாவது இந்த 2 கொஸ்டின் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதுல இருந்து தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மாநில அரசு அப்படின்னா ஞாபகம் வருது யாரு? முதலமைச்சர் இல்லையா? ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ மாநில அரசுக்கு முதலமைச்சர், அதே மாதிரி இங்கே இன்னொரு நிறைய நல்ல பவரோட இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆளுநருங்க. இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா அது ஆளுநர். அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஆளுநர். இதே முதலமைச்சருக்கு அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா முதலமைச்சர். மாநில ஓகேவா, மாநில அமைச்சரவையின் அமைச்சர்கள், மாநில அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் முதலமைச்சர். அரசாங்கத்தின் அமைச்சரவையின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் முதலமைச்சர். இது நல்லா படிச்சுதான் ஆகணும், மகப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆளுநரை பற்றி நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப ஈஸிங்க, இந்த ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ ஆளுநரை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் மத்திய அரசு வந்து மாநில அரசு கிட்ட வந்து கலந்து ஆலோசிப்பாங்க. இந்த மாதிரி ஆளுநருடைய பெயரை சொல்லி அவங்கள பற்றி கலந்து ஆலோசித்து மாநில அரசு என்ன சொல்றாங்க, இப்போ ஓகே இந்த ஆளுநர் வந்து எங்க ஸ்டேட்டுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து மத்திய அரசு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட முன்மொழிவாங்க, அதாவது சொல்லுவாங்க. கூற வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவங்க சொன்ன ஆளுநரை வந்து அதுல நியமனம் பண்ணுவாங்க. இது அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை பணி நியமிக்கக்கூடிய பவர் இருக்கு. ஆனா அது வந்து இவங்களுடைய கலந்து ஆலோசனைக்கு அப்புறம். அப்போ இந்த குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை வேலைக்கு பணி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சட்டப்பிரிவு 153ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுநருடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தா 5 வருஷங்க. இந்த குடியரசுத் தலைவர் நினைச்சாங்கன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ள அவங்கள வேற மாநிலத்திற்கு மாத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேலையை விட்டே அவங்கள எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அதாவது 1956க்கு அப்புறம் இப்ப வரைக்குமே வந்து ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. 56ல என்னன்னா ஒரே ஒரு ஆளுநர் வந்து 2 மாநிலத்திற்கு, ஓகேவா, 2 மாநிலத்திற்கு அப்படி இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட மாநிலத்திற்கு நியமனம் பண்றது வேலைக்கு. ஓகேவா? அப்போ அந்த ஒரு ஆளுநர் வந்து 2 மாநிலம் இல்லைன்னா 2க்கு மேல மாநிலத்தை டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த ஆளுநருக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா 35 வயசு நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 157 மற்றும் 158ல சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ல அப்லோட் பண்றேன். இதுவும் கதையா இருக்கும், ரொம்ப ஈஸி தான்.